இன சொந்தங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேடையில் வீட்டிற்கும் ஆண்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் 5 நிமிடம் அதிகமாக கூட இருக்கலாம். 2 நிமிடம் இனத்தினுடைய வரலாறு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நவமணி ஐயா போன்றவர்கள் இந்த மேடையில் வீட்டில் போது அவர்கள் முன்னால் இந்த இனத்தினுடைய வரலாறை ஒரு 2 மணித்துறைகளில் நான் கூறலாம் என்று நினைக்கிறேன். இனத்தின் வரலாறை மறந்த இனம் வீழ்வுங்க. இனத்தினுடைய வரலாறு படிக்காத இனங்கள் வீழ்ந்துவிடும். அதுதானே இந்த இனத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே. இந்த இனத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இந்த இனத்தினுடைய வரலாறு வரக்கூடிய இளம் சந்ததிகளுக்கு நம்ம நடத்தவே இல்லை. ஒருவர் பேசும்போது பரிசு அறிவிக்கணும்னு நினைக்கிறேன். பரிசு அறிவிச்சாலே கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க நினைக்கிறேன். அது ஒரு சிலர் பேசும்போது சொல்றாங்க கல்லர்னா களவாணி, இதெல்லாம் திரிக்கப்பட்டாருங்க, திரிக்கப்பட்ட வரலாறுங்க. கல்லர்னா களவாணி இல்லைங்க. இந்த ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட இனமுங்க. அதுக்கு சாட்சி பெருங்காநல்லூர், அதுக்கு சாட்சி என்னது பெருங்காநல்லூருங்க. அதற்கு சாட்சி கல்லர் சிறப்பு பண்ணீங்க. நம்ம வரலாறு எழுதுறாங்க, எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய அடிச்சுவடுகள் எழுதி பார்த்தீங்கன்னா கல்லர் பள்ளி பெருங்காநல்லூர், பெருங்காநல்லூர் தாங்க சாட்சி. இது போலங்க பார்த்தீங்கன்னாக்கா ஐயா அழகா சொல்றாங்க 8 நாடு 24 உபகிரகங்கள் ஆட்சி செய்த அப்பயே 8 நாடாக பிரிச்சு 8 நாடுகளாக பிரிக்கப்பட்டு 24 உபகிரகங்கள். அதுக்கு தலைவர் யாரு? மேல உலகத்தில் உள்ள திருமலை பின்னத்தாங்க. இதை யாரு இந்த ஆட்சி செய்வது தலைவர் அமைக்காத திருமலை நாயகர். திருமலை நாயகர் எதுக்கு நினைச்சாரா? இவங்களுக்கு ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியல, இவனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்க, நீயே வழி வச்சு போன கேட்டாங்க. அவரு அதனால திருமலையும் சேர்த்துட்டாரு பின்னத்தாருக்கு முன்னாடி. சார் இது நம்ம பொய் சொல்றாங்க. இதுக்கு செப்பேடு இருக்குங்க, செப்பேடு இருக்கு, கல்வெட்டு இருக்கு, எழுதி கொடுத்த கல்வெட்டு இருக்குங்க. நான் மீண்டும் சொன்னேன், இந்த இனத்தின் வரலாறு நீங்கள் படிக்காதுங்களா? இந்த இனம் வரலாறு வீடுங்க. தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க. தயவு செய்து புறமலை கல்லூரி இனத்தினுடைய வரலாறு போல அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கு குற்ற பரம்பரை சட்டம் சொன்னாங்க ஐயா. 1920 இந்த சட்டம் பிரயோகிக்கப்பட்டிருக்க முதல்ல தென் தமிழகத்துக்கு ஆங்கிலேயர்கள் வராங்க. வரும்போது 1920 முதல் குற்ற பரம்பரை சட்டம் புறமலை கல்லூரிக்காக போறாங்க. முதல் ஜாதி ஆங்கிலேயர்கள் புறமலை கல்லூரிக்காங்க. மற்றவங்க அதுக்கு பிறகு அடுத்த ஜாதிகள் போறாங்க. அது முதல் ஊர் எதுங்க? கீழே போயிருக்காங்க போறாங்க. முதல் ஊர் எதுங்க? கீழே போயிருக்காங்க போறாங்க. இது எல்லாமே வரலாறுங்க, வரலாற்று ஆவணங்க. நீங்க சொல்றீங்க ஆங்கிலேயர் திருடனுக்காக போடுறாங்க. உங்களுக்கு குற்ற பரம்பரை சட்டம் இதை எதிர்த்து போரிட்ட மூத்த குடும்பத்துக்காக போட்டாங்க. ஏன்னா தென் தமிழகத்தில் எழுத்துறை யாரும் கேட்டீங்கன்னா இந்த இனம் ஆங்கிலேயர் கைரேகை சட்டம் அழகா சொன்னாங்க ஐயா. கைரேகை சட்டம் இரவு நேரத்தில் போனீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன செய்யலாம்? ஆண்கள் போல காவல் நிலையத்தில் போய் என்ன செய்யலாம்? கையெழுத்து போடுறாங்க. அதே நம்ம பசுமொழி குற்றாங்க சொல்ற கைவிரல வெட்டுறாங்க. கையெழுத்து போடாத கைவிரல கூட வெட்டி கொண்டு தெரிய வர்றாங்க. ஆகிய என்ன வரலாறுங்க. தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க. ஒரே ஒரு உங்களுக்கு கோரிக்கைங்க. ஏன்னா மேல ஒரு அரசு நல்ல வேலைகள் போயில கடமை ஆட்சியில் இருக்கீங்க. அவர்கள் சொன்னாங்க பொருள் IAS இருக்காங்க. அது பெருமை இல்லைங்க. 100 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. விடுதலை பெற்று கலர்சியல் பணிகள் தொடங்கி 1924 தொடங்கப்பட்டு இன்று 2024 100 ஆண்டுகள் ஒரே ஒரு பெண் IAS அதிகாரிகள் ஆகியிருக்காங்க. ஒரே ஒரு பெண் IAS அதிகாரி எத்தனை தாய்மார் இருப்பாங்க, எத்தனை தாய்மார் இருப்பாங்க. ஒரே ஒரு IAS இருக்காங்க. இவங்க எல்லாரும் சொன்னாங்க TNT இருக்காங்க. சான்று அவங்களே நல்லா கேட்டுங்க. இந்த TNT சான்று வச்சிருக்காங்க. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு வெற்றி ஏமாற்று அரசாணிங்க, வெற்றி ஏமாற்று அரசாணிங்க. அதுல கடைசியில் ஒரு வரி சொல்லுவாங்க, இது நலத்திட்டங்களுக்கு மட்டும் சொல்லி
திட்டங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இதை குறித்து இவங்க தொங்கிட்டு இருக்காங்க. ஏன் எஸ்சி எஸ்டி சேர்க்க சொல்லுங்க. மத்திய அரசு தமிழக அரசு பணிபுற பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இல்லை ஏன் சொல்றீங்கன்னா குற்றப்பரம்பரைகளில் உள்ள வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே எஸ்சி இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலங்கள் இனம் மட்டும்தானே இல்லை எஸ்சி மற்ற வேற மாநிலத்தில் இருக்கிற எஸ்சி குற்றப்பரம்பரையினர் எல்லாருமே எஸ்சி இருக்காங்க. அப்ப இந்த 68 மக்கள் என்ன செய்யணும்? இந்த அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து சான்றிதழ் வழங்கினா மட்டும் பார்த்தாங்க. எஸ்சி சேர்த்தா மத்திய அரசு இருக்கிற யூபிஎஸ்சியில எனது மகன் போட்டு எல்லாருமே ஐஏஎஸ் ஆக முடியும். எஸ்சி சேர்க்கணும். ஆகவே டிஎன்பி மக்களுக்கு அந்த சங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த நமது இடத்தை பரவாயில்லை எஸ்சி சேர்க்கிறதுக்கு நீங்க ஆவணம் செய்ய வேண்டும் உங்களுடைய கோரிக்கை வைக்கலாம். ரெண்டாவது ஒரே ஒரு கோரிக்கை, கல்லூரியிலிருந்து அந்த கதவை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அரசு போராடுறாங்க. அதை சிறப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் நிலக்கோட்டை பார்த்தீங்கன்னா சிறப்பாக போராட்டம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு நல்ல கையெழுத்தம். பல்வேறு வகையான போராட்டங்கள் அது நிலக்கோட்டை வட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே சிறப்பாக என்ன செய்வாங்க போராட்டங்களை வடிவமைத்து நடத்தினாங்க. உங்கள் அனைவருக்கும் கல்லூரி ஆசிரியர்கள் மூலம் அவர்கள் தலையை சார்ந்து வார்த்தையை தெரிவித்து வருகிறேன். ஒரே ஒன்றுங்க கல்லூரியில் போட்டு இந்த பணியில் அழைக்க போவதற்கு முன்னாடி ஒரே ஒன்று நல்லா கவனிங்க. மாணவர்களை இனம் மக்களை இனம் எல்லாரும் அவங்க இனம் மக்களாக இருக்கலாம். உங்க பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ந்து அதான ரொம்ப முக்கியம். இப்போ மாணவர் சேர்க்கை அடிச்சுட்டாங்க. பள்ளிகள் மாணவர்கள் இல்லை என்று சொல்லி அந்த பள்ளிகளை மூடிடுவாங்க. அப்புறம் அரசாங்கே தேவையில்லை. மாணவர்கள் வருகை இல்லாதனால அந்த பள்ளிகள் மூடப்படும். அதை தயவுசெய்து ஆங்கில மூலம் கொண்டு நம்ம இனம் மக்கள் உங்களுக்காக பெருங்காமநல்லூர் மாயக்கால் போன்ற ஒரு பெரு தியாகிகளை தியாகம் செய்து இந்த உருவாக்கப்பட்ட கல்லர் செய்யும் ஆங்கில காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்லர் செய்யும் பணிகளை காக்க வேண்டும் என்றால் போராட்டம் மட்டும் போராது கருத்தாளர் நமது குழந்தைகளை போராட்டினார். உங்கள் ஊர்